தமிழ் இணையவழி தேர்வு வலையொலி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். 12ஆம் வகுப்பு காலாண்டு மாதிரி தேர்வினை தொடர்ந்து 11ஆம் வகுப்பு காலாண்டு மாதிரி தேர்வு வினாத்தாள் உருவாக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் டிஸ்கிரிப்ஷனில் PDF வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். காலாண்டு தேர்விற்கான பாடத்திட்டம் முதல் 5 இயல்கள். மாதிரி தேர்வில் இடம்பெறும் வினாக்களை விரிவாக பார்ப்போம். 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு மாதிரி தேர்வு. மொத்த மதிப்பெண்கள் 90. தேர்வு நேரம் 3 மணி நேரம். முதற் பகுதியாக பலவொல் தெரிக. வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள். காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பாயிரம் இல்லது டேஷ் அன்றே. நேரொன்றாசிரத்தலை எனப்படுவது. ஒப்புருவு என்பதன் பொருள். பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை? தவறான இணையை தேர்வு செய்க. பொருத்துக. துன்பப்படுபவர். ஓட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் இக்கவிதையில் பயின்று வருவது. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை. தமிழர் பாரம்பரிய நாள். சீசு செல்லப்பா அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அடுத்த பகுதியாக எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? ஏதிலிக்குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்று யாது? மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவையாவை. அடுத்த பகுதியாக எவையேனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக. மைங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ஈரசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை? ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. பல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. அடுத்த பகுதியாக 4 மதிப்பெண்கள் வினாக்கள். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? உன் கருத்தை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவனையாவை? சு. வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? அடுத்த பகுதியும் 4 மதிப்பெண்கள் வினாக்கள். சலசவாவியல் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. மறுவிலாத அரசென இருந்த மாநகர் ஓமையை பொருளுடன் விளக்குக. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. அடுத்த பகுதியாக எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை விளக்கி எழுதுக. இலக்கியம் நயம் பாராட்டுக. கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக. தமிழாக்கம் தருக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவையேனும் 4 கூறுக. அடுத்த பகுதியாக 6 மதிப்பெண்கள் வினாக்கள். திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. அல்லது நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. அல்லது மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறுபுலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை? அல்லது வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. இறுதி பகுதியாக அடிப்பிறையாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. அம்மா வாழி தோழி என தொடங்கும்
குறுந்தொகை பாடலை எழுதுக. செயல் என முடியும் திருக்குறளை எழுதுக. இவ்வினாத்தாளை பயன்படுத்தி மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற முயற்சி செய்யுங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். தேர்வுக்கான வினாத்தாள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வினை எழுதி மாணவர்கள் பயனடையுங்கள். தேர்வுக்கான இக்காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள். நமது வலைவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்தடுத்த தேர்வுக்கான காணொலியை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த தேர்வில் சந்திப்போம்.